பாரு, இந்த மாதிரிலாம் தகராறு நீங்க பண்ணீங்க, திட்டமிட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா உன் உதயநிதி ஸ்டாலினே இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வர முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒரே ஒரு திமுக முடியாது. திட்டமிட்டு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு வெளியே நீங்க போக முடியாது. பிரச்சாரம் பண்ணா ஒழுங்கு முறையா ஜனநாயக முறையா பிரச்சாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஊர்லயும் தலைவரக்குள்ள 300 ரூபாய் கொடுத்து 400 ரூபாய் கொடுத்து பெண்களை அழைக்கிறதும், இந்த மாதிரி குறுக்கு வழியில வேலை பார்க்கறதும், இந்த மாதிரி குறுக்கு வழியில வேலை பார்க்கறதும் எனக்கு தெரியாது. ஏன்னாலும் நேருக்கு நேரம் வச்சுக்க மாட்டாங்க. சரி, ஒருத்தவங்க இந்த ஓட்டு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் மரியாதையா. என்ன வேலை கட்டின்னு தெரியுறீங்களா? அங்க ஊர்ல 200-300 கொடுத்து மாடுங்க மாதிரி ஆடுங்க மாதிரி அடிக்க வச்சுக்கிறீங்க. பூஜை சொல்லிட்டு வேலை காட்டுங்க. இந்த மக்களுக்கு சிலை கிடைக்கூடாதுங்க. நீ வந்து தலைவட்ட நாயை தான் காட்டீங்க. இந்த மக்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு சாராயங்களை திறந்து விட்டோம் நீங்க. இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சாராயங்கள் பிஞ்சல காசை சில்லற காசை மூட்டை ஆட்டிட்டு வந்து திருட்டு பண்ணுறாங்க நீங்க. பிரச்சாரம் பண்ண முடியாது. போனா ஆடா மாடா எங்க மக்கள் ஆடா மாடா ஆட்டு வந்த நாட்டு வந்த வைக்கிறேன் ஓடிச்சு வந்து ஆட்டு வந்த மாதிரி அடிக்கிறாமா 200-300 கொடுத்து தலைவர் பிரச்சாரத்துக்கு வராங்க. போவாங்க 1 மணி நேரம் போனா 200 ரூபாய் போகலன்னா கொடுத்துட்டு 2 மணி நேரம் இருந்தா 300 ரூபாய். அவர் வந்துட்டு போனா அதுக்கப்புறம் வந்தா 500 ரூபாய். எவ்வளவு கேவலமா இல்ல? நாங்க வரோம், எங்க கொள்கையை சொல்றோம், ஓட்டு கேட்கறோம், குடிச்சா போடு. நீ வா கொள்கை சொல்லு, சொல்லுவோம் கொள்கையை சொல்லு. ஊருக்கு ஊரு சாராய கடை நான் தொங்கு வச்சுக்கிறேன், ஓட்டு போடுவான்னு நீ கேட்கடா. நீ கேட்பியா? கேட்பியா? என் ஆட்சியில கள்ள சாராயம் குடிச்சுங்க 70 பேர் சத்தம் எனக்கு ஓட்டு போடு. நீ கேட்பியா? இந்த வண்டியை வீட்டுக்குள்ள படிக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. நான் வந்து தடுத்து வச்சிருக்கிறேன், ஓட்டு போடு. ஒரு நாளைக்கு எனக்கு குடிச்சிருக்கா என் ஆட்சியில கஞ்சா போத ஊருக்கு ஊரு பட்டிக்காரங்க பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போன பொருள் சாப்பிட்டு நாசமா போறானுவோ. என் ஆட்சியில ஒரு கேட்டீங்க ஒன்னா கேட்டியா? ஒன்னா கேட்க ஒன்னுக்கும் துப்பு கிடையாது. ஒன்னாட்சி காசை மூட்டம் தேர்த்து திருட்ட வாங்க ஊருக்கு ஊர் தெரிகிறாங்க. நோட்டம் ஒன்று கட்டி ஏழி கொள்கை கேட்டா கொள்கை கட்டி வாங்க ஆலயம் நம்ம அன்பர் தலைவர் சின்னையா உங்களை வாழ வைக்கிற தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய தகவல்கள் ஆபத்துல வந்தா போன் பண்ணா 108 ஆம்புலன்ஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அவங்க ஓட்டா சாராய குட்டிக்கு ஒரு புள்ள தாய் அறுக்கிறவனுக்கு ஓட்டா சொல்லுங்க. தாய் அறுத்த வசதி ஓட்டா நமது தலைவர் சின்னையா
நமது தலைவர், நமது சொந்தக்காரர். நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடிக்காம இருக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கணும், வேலை கிடைக்கும்னு போராடுகிற நம்ம தலைவர், இளைஞர்களை நல்ல வழியில நடக்கணும் சொல்லி போராடுகிற ஒரு தலைவர், சாராய கடையை மூடணும்னு சொன்ன ஒரு தலைவர், போதைப் பொருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற தலைவர், நம்ம வீட்டு பிள்ளைக்கு படிப்பும் வேலையும் கிடைக்கணும்னு போராடுகிற தலைவர். என்னுடைய அருமை தம்பி மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களே,